என்ன மக்களே, ஆரம்பிக்கலாமா? பிக் பாஸ் சீசன் 9 டே 1 ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பிக் பாஸ் ரிவ்யூவை சீன் பை சீன் பார்க்கலாமா? சீன் 1 எடுத்த உடனே ஃபைட்டு ஆரம்பிக்கும் போதேவா நம்ம பிரவீன் போகிற போக்கில் டாக்டர் திவாகர் கிட்ட, நீங்கள் இனிமேல் உங்களை டாக்டர் திவாகர்னெல்லாம் சொல்லாதீங்க, ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் டாக்டருக்கு கீழே வராது, நீங்கள் ஒரு தெரபிஸ்ட்டு, அதே மாதிரி டென்டிஸ்ட்டும் டாக்டருக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சீனில் கெமியும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டாக்டர் திவாகர் சொல்கிறாரு, மெடிக்கல் டெர்மினாலஜியெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு கெமிக்கிட்ட சொல்ல, கெமிக்கு பத்திக்கிட்டு கோவம் வருது. எனக்கு புரியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஃபோன் இருந்துச்சுன்னா படித்து தெரிஞ்சுப்பேன், எனக்கு நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் புரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் முட்டிக்கிட்டு தலைக்கேறி போச்சு. அப்படியே அடுத்த சீனுக்கு வந்தால் நம்ம கெமி எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணணும்னு கிடைக்கிற இடத்துலலாம் பூந்து விளையாடுறாங்க. வாஷ்ரூமில் நந்தினியும் கெமியும் எப்படி வாஷ்ரூமுக்கு கக்கா போயிட்டு கழுவுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி ஊற்றி தான் அப்படின்னு நந்தினி சொல்ல, எங்க இந்தியன் டாய்லெட்டில் கழுவ முடியும், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் எப்படிங்க கழுவ முடியும் அப்படின்னு கேட்க, மக்கு வச்சு தண்ணி ஊற்றி தான் அப்படின்னு இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு டாபிக்னு. அப்படியே அடுத்த சீனுக்கு போனால் அங்கே நம்ம டேரக்டர் பிரவீன் காந்தி ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பலோடு சேர்ந்து, பெண்மைனா பேராசையும் பொறாமையும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல, அங்கே நந்தினி அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆண்களுக்கெல்லாம் பொறாமை இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கும் தான் இருக்குது, இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு இவங்க இந்த டாப்பிக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வர சீனில் தான் பிக் பாஸ் ஹவுஸே சும்மா களை கட்டுது. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பிரவீனை பார்த்து, ஏங்க கொரட்டை விட மாட்டேன்னு சொன்னீங்க, நான் கூட முன்னாடியே ஒத்துக்கிட்டேன் எனக்கு கொரட்டை வரும்னு, நீங்கள் கொரட்டை வந்தால் என்னால் தூங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பிரவீன் தூங்கும்போது என்னப்பா நாள் முழுசும் கொரட்டை விடுற அப்படின்னு கொரட்டைக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அப்படியே ஊரே வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு இருந்தது. அடுத்த சீனில் பிக் பாஸ் ஹவுஸில் வேக்கப் சாங்கு எங்கள் ஏரியா உள்ளே வராத பாட்டை போட்ட உடனே நம்ம பிரவீன் காந்தி சாரும் விஜய் பார்வதியோ சும்மா குத்தாட்டம் போட்டாங்க பாருங்கள். அப்புறம் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை எல்லாம் அங்கே காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த சீனில் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூமில் பிக் பாஸ் அனுப்பி வச்சுருந்தாரு. இந்த சீனில் நம்ம சபரி எக்ஸசைஸு 12 மணிக்கு உச்சி வெயிலில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரை மார்க் பண்ணுற விதமாக எப்ஜே அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறத கூட கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கெமி எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணணுன்னு அங்கே சபரி பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் இமிட்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை எல்லாரும் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீனில் பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லி, இந்த 1 டே உடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, எல்லாரும் சேர்ந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது, எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணணும், இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலியமாக கற்றுக்கிட்டோம், ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பிக் பாஸ் வீட்டார்கிட்ட தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணணும், அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதை கண்காணிக்கிறதுக்கு சூப்பர்வைசர் ஒருத்தரையும் அவருக்கு ஹெல்ப்பர் ஒருத்தரையும் நியமிக்கணும். சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தும், அவருக்கு ஹெல்ப்பராக இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டார்லேருந்தும் ஒருத்தரை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே கலந்து யோசித்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலருந்து காம்ருதீனை சூப்பர்வைசராகவும் பிக் பாஸ் வீட்டார்லேருந்து சபரியை ஹெல்ப்பராகவும் சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் பிக் பாஸ் தண்ணி லாரி எப்போ வரும், தண்ணி எப்படி பிடிக்கணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சூப்பர்வைசருக்கும் ஹெல்ப்பருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த சீனுக்கு நடுவில் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம இருக்கார் இல்லையா, அதனால் அவரும் கலையரசனும் சேர்ந்து மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி பவானி கேரக்டரில் நடித்த குளியல் சீனை ரீக்ரியேட் பண்ணி, இது என்னுடைய ரொம்ப நாள் பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீனில் ஒரு நாக்கிங் சவுண்டு கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வருது. கானா வினோத் ஓடி போய் செக் பண்ணுறாரு. அங்கே ஒரு டாஸ்க் புக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வாட்டர் பாட்டிலும் இருக்குது. அதை கொண்டு வந்து லிவிங் ரூமில் டாஸ்க் புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை பிக் பாஸ் வீட்டார்கிட்டையும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டார்கிட்டையும் படித்து காமிக்கிறாரு. 10 செகண்டுக்குள்ளே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வாட்டரை எடுக்கலைன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாட்டில் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது அந்த புக்கில் எழுதியிருக்கிறத எல்லாருக்கும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சும்மாவே நடிப்பார். அவரை சும்மா இருக்க விடாமல் கர்ணன் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிங்க அப்படின்ன உடனே நம்ம சிவாஜியே மிஞ்சுற அளவுக்கு சும்மா நடிப்பை அள்ளி தெரித்து எரிச்சலை உண்டாக்குனாரு பாருங்க.
பிக் பாஸில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு பிக் பாஸ் சில சலுகைகளை கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்க ஹவுஸ்மேட்ஸில் 50% மெம்பர்ஸ் மட்டுமே நாமினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக முடியும். இவங்க நினச்ச நேரத்துக்கு தூங்கி எழலாம். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எந்த விதமான வேலையும் அதிகாரத்தின் பேரில் இவங்களுக்கு வாங்குறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இவங்க தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறமா தான் வேக்கப் சாங்கு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இவங்க சிக்கனோ மட்டனோ சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பிபி ஹவுஸ்மேட்ஸ் இவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாமே ஒழிய அவங்களுக்கு சமைச்சதுலேருந்து டேஸ்ட் பண்ணக்கூட அவங்களுக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இவங்க ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸு, இண்டக்ஷன் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அதே சமயத்தில் இவங்க டாஸ்க்கு விளையாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாரு. நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாமினேஷன் ப்ராசஸில் அதிக ஓட்டுக்களை வாங்கி நாமினேஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அகோரி கலையரசன் 12 ஓட்ஸு. அதே மாதிரி செகண்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா வாட்டர்மெலன் சார் திவாகர் வித் 7 ஓட்ஸு. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஆதிரை 2 பேரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நாமினேட் பண்ணவங்களுக்கு கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திவாகருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணாலும் இங்கே கூட்டு வந்து இவங்களை உட்கார வைப்பீங்க அப்படின்னா இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இவர் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி கலையரசன் அவங்க சொல்லியிருந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய்ஃபும் கலையரசனும் சேர்ந்து கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டுக்காக ஒருத்தவங்க எந்த லெவலுக்குன்னா போவாங்க, அவங்கள இங்கே கூட்டு வந்து ஒரு உதாரணமாக உட்கார வைப்பீங்க அப்படின்னா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. இவர் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. பிக் பாஸ் டே 1 லாஸ்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு, ஒரு நாள் கூத்து அப்படின்னு. இந்த ஒரு நாள் கூத்து பேட்சை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு 3 டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதிகமாக ஓட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம கலையரசன், அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இவங்களுக்கு சொன்ன ரீசன் என்னென்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிக் பாஸ் சீசன் 9 டே 1 ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.